ஹாய் அரவிந்த், ஐம் அப்பர்ணா. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. என் அட்ரஸ் கூகுளில் கரெக்ட் இல்லை. ஸோ நீங்கள் ஜெயநகர் 3rd ஸ்ட்ரீட் வந்துட்டு கால் பண்ணுங்க. ஐ எம் டெல்லிங் த கரெக்ட் அட்ரஸ். ஓகே? ம். ஹலோ அரவிந்த், வந்துட்டீங்களா? அப்போ நான் ஜெயநகர் 3rd ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அப்பாவை வர சொல்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் அப்பா வீட்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதால கிஃப்ட் கொடுக்கும்போது விஷ் பண்ணிட்டு கொடுத்துருங்க அரவிந்த். ம். The number you have dialed is currently busy. Please try again later. சார், கொரியர். உள்ள வாங்க தம்பி. சார், கிளம்பணும். வாங்க தம்பி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி. உட்காருங்க தம்பி. ஒரு நிமிஷம் தம்பி. கொரியரை வாங்கினா இருக்கிற வேலை எதுவும் நடக்காது. அதை பற்றி நினைச்சே பாதி நாள் போயிடும். என்ன மாதிரி 4 கஸ்டமர் இருந்தா நீங்க எப்போ வீட்டுக்கு போறது? உங்க பொழப்பும் கஷ்டம்தான். சார், லேட் ஆகுது சார். வந்துட்டேன் தம்பி. லேட் ஆகுது சார். ஹலோ, எங்கடா இருக்க? தம்பி தண்ணி. காலையில் தான்டா. ஏன்டா டென்ஷனா பேசுற? ஒன்றும் இல்லடா. என்னடா ஆச்சு? சொல்டா. ஒன்றும் இல்லடா. ஏய், சொல்டா மச்சான். டேய், உன்ன மாதிரி ஒருத்தன் சாவடிக்கிறான்டா. போதுமா? ஹலோ அரவிந்த், ஐம் ரியலி சாரி. அப்பா போன் எடுக்கல. பாவம், அவர் கவனிக்கலையான்னு தெரியல. அந்த ஸ்ட்ரீட்ல பெரிய கேட் போட்ட கிரீன் கலர் வீடு தான். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். மச்சான், என்னடா ஆச்சு? சாரிடா மச்சான், நானும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன். எவங்கிட்டையும் பணம் இல்லடா. என்ன செய்யறதுனே தெரில. ஒரு வழி தான் இருக்கு. பேசாம ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டேய், இது எனக்கு தெரியாது.
பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ரீஜாயின் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு. இப்போ போய் நின்ன வேலை காலி. டேய், அந்த பொண்ணோட அப்பா ஃபோன் எடுக்காத வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை இல்லை. டேய் மச்சி, எனக்கு வேற வழி தெரியலடா, ஏதாவது பண்ணுடா. டேய், அந்த ஆளுகிட்ட பணம் கேளுடா. அடுத்தவன் பொருளுக்கு ஏன்டா ஆசைப்படுறான்? அவனால தான்டா இவ்வளோ பிரச்சனையும். டேய், தப்பு நம்ம மேல. அந்த ஆள்கிட்ட போய் எப்படா கேட்க முடியும்? அவனை பார்த்தாலே தெரியுது சோத்துக்கு செத்தவன்ட்டு. தம்பி மச்சி, இந்த பிரச்சனையை நம்ம தானே ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, டென்ஷன் ஆகாத. கடைசியாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க. பொருள் உடைஞ்ச பதட்டத்துல மறந்துட்டேன் தம்பி. இந்த 20 ரூபா டீ செலவு வச்சுக்க. உள்ளுக்குள்ள பத்தி எரியுதா? என்ன துண்டு துண்டா வெட்டி போடணும்னு தோணுதா? உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் உன்னை விட அதிகமா தோணுச்சு. உன் முன்னாடி நான் தூசியா நின்றுப்பேன்ல. என்னால உன்னை என்ன செய்ய முடியும்? நீ என்ன கேவலமா பார்த்த, நான் அதை விட உன்னை கேவலமா பார்க்க ஆசைப்பட்டேன். உன் பின்னாடி இருக்கிற உண்டியல்ல தேவைக்கு மேல பணம் இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. நீ என்ன கேவலமாக பார்க்க, நான் உன்னை அதை விட கேவலமாக பார்க்க ஆசை. உன் பின்னாடி இருக்கிற மேலே பணம் இருக்கு. அரவிந்த், நான் அபர்ணாவோட அப்பா பேசுகிறேன். அபர்ணா எல்லாம் என்கிட்ட சொன்னா, வேலைகளில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம்தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு ஒரு ஆள் சாதாரணமாக தெரிஞ்ச மாதிரி நானும் உங்களை சாதாரணமாக பார்த்துருந்தால் அடுத்து என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமேல் இந்த தவறு உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது.